ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு 5 உறவுகள் புதிய உறவுகள் வந்திருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கற்றாழை, சோத்து கற்றாழை. இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வெத்தலை செடி. இது வந்து வாஸ்துக்கு வைக்கிற செடிங்க. இது ஒரு செடி, இது வெத்தலை செடி. அதில் எடுத்துகிட்டு வந்ததுதாங்க. கற்பூரவல்லிங்க, கற்பூரவல்லி. தண்ணி காயும் போது இது கொஞ்சம் இலைய போட்டு தண்ணி காய வச்சு குளிச்சா உடம்புக்கு நல்லதுங்க. இந்த செடி கற்பூரவல்லி, கொசு வராது, சுவாசம் நல்லா இருக்கு. அப்புறம் இங்க பாருங்க, பப்பாளி செடி. பப்பாளி நாத்துங்க, சூப்பரா வந்துடும். ஆமா, இது எங்க அக்கா வீட்டில் இருந்துச்சுங்க. நான் எட்டு வந்தேன். 2 செடிங்க. இது விநாயகர் வைக்கிறதுக்கு. இது வந்து விநாயகர் சாமிக்கு வந்து இந்த இலைய பறிச்சுட்டு கொண்டு போய் வைக்கலாங்க. அந்த செடிங்க. இது அருகம்புல்லமே இது வைக்கலாம். இந்த செடி வந்து விநாயகர் சாமி பூமாலையா போடலாம். அதாவது எப்படி துளசி வந்து பெருமாளுக்கு, அந்த மாதிரி அது விநாயகருக்கு வந்து இந்த இலை பெருசாகுங்க. இது வந்து விநாயகர் சாமிக்கு நாங்கள் கொண்டு போய் வைக்கலாங்க. இப்போ நாற்று எடுத்துட்டு வந்திருக்கேன், போய் நட்டோணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி வீடியோக்குள்ள தான் இருக்கிறோம். சரி, அடுத்த வீடியோங்க. இப்போ போய் இது நெட்டை வச்சுட்டு அப்புறம் நெட்டை வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வீடியோ. இல்லை, லென்த் வீடியோ போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லென்த் வீடியோ போடலாம் வாங்க. அது எந்த அளவுக்கு சூஸ் பண்ணணுங்க, இடத்த சூஸ் பண்ணுங்க. அதனால் என்ன, லென்த் வீடு 10 நிமிஷம் தான் ஓட்டு, 20 நிமிஷம் ஓட்டு. நம்ம சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு, நம்ம ஒர்க்கு பார்த்துட்டு, நம்ம தோட்டத்து வேலையை அவங்களும் பார்த்துட்டு பாருங்கள். பந்தலிலே பாவக்கா, பந்தல் போட்டாச்சுங்க. நாங்களே நேற்று பிளான் பண்ணி பந்தல் வந்து பந்தலிலே பாவக்கா தொங்குதடி லோலாக்கு, குத்தடி சைனக்கா, குனிஞ்சு குத்தடி சைனக்கா, பந்தலில் பாவக்கா அப்படி வரும் லோலாக்கு. அந்த மாதிரி பார்த்துக்கோ, பணம் கொடுப்பான் வாங்கிக்கோ, சுருக்கு பையில போட்டுக்கோ, சும்மா சும்மா நடந்துக்கோ. அது ஒரு பாட்டே இருக்குதுங்க. இதுக்கு ஒரு பாட்டே இருக்குது. அதனால பாருங்க, பந்தல் போட்டோம். இன்னும் ஒரு வாரத்தில் இது பூராமே பறந்துக்கும். இங்க வைக்கட்டுங்களா பப்பாளி செடி? வைங்க. இங்க வச்சா நாங்க நடக்கணுமே. இப்பவே கெஸ்ட் இருக்குதே. பப்பாளி செடி வந்து எங்கே வைக்கிறீங்களா? வாழை பப்பாளி, அந்த சைடு வைங்க. வாழை பப்பாளியில் ஒரு சைடை வைங்க. ஆமாம். ஒரு பிரண்டை வச்சுருக்கு. பிரண்டை வந்துச்சா ஏங்க? வந்துட்டு நினைக்கிறேன். முதலுக்கு பக்கமே வேண்டாங்கிற. முதலுக்கு பக்கமே பிடிச்சிருச்சுங்க பிரண்டை. ஏங்க பிரண்டை பிடிச்சிருச்சு? இல்லை எடுக்கல, அப்படியே நான் கொஞ்சம் மேலே ரிமூவ் பண்ணிட்டேன். அப்படியே அதை பிடிக்கிட்டு போட்டு வரட்டு பிரண்டை. பாருங்க, இதெல்லாம் செடிகள்லாம் வந்து நம்ம நினச்ச மாதிரி வந்துச்சு. சூப்பராக வந்துச்சு பார்த்தீங்களா? இது இப்போ வந்து இது ஒரு வேலையாக செஞ்சுட்டு இருக்கிறோம் நாங்கள். விவசாயம் மாதிரி கடைக்கே போகல 2 நாளாக. இது என்ன செடி? இது இன்னைக்கு விதை போட்டோம்ல, பெருக்கான்னு சாப்பிட்டு தான் மிச்ச செடி பூரா வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த விதை போட்டோம்ல, இன்னைக்கு கவர்மெண்ட் கொடுத்தாங்களா அந்த விதை. என்னென்ன செடின்னு பார்க்கலாம், வளர்ந்தப்போ பார்க்கலாம். அதெல்லாம் வந்துருச்சு. கவர்மெண்ட்டு விதைகள் என்னமோ கொடுத்தாங்க. கொத்தவரங்காய், அவரைக்காய், அப்புறம் கத்திரிக்காய். இது இங்கே என்னமோ வந்தேன் கால்கிட்ட இருக்குது நிறைய செடி. சரிங்க, பார்த்தேன். இது அங்கே வந்துட்டு இருக்குது. அது என்ன செடின்னு தெரியல. வைக்கட்டா? இங்கே இது கொஞ்சம் தளர்ந்துச்சாட்டு இருக்குதே. அது நல்லா வந்துச்சு. இந்த இடத்துல வைக்கிறேன். தள்ளி வைங்க. இங்கே இங்கே இல்லைன்னா முதல் கோரமாக இருக்குது, நல்லா ஈரப்பதமாக இருக்குங்க. இது பப்பாளி ஒன்றும் பிரச்சனை இல்லை, புடப்புடந்து இருக்கு. பாருங்க, எத்தச்சோடு கூலி பறிக்கலாம். போதுமலா? நல்லா சூப்பராக உசூல் பிடிச்சிருச்சுங்க. அதுவும் இது பிடிச்சிருச்சு. செடி வைக்கலாமா? வைங்க. 2 செடிங்க வைங்க. ஒவ்வொன்றா வைக்கிறீங்க? 2 ஒட்டுக்காமே வைக்கலாம். ஒட்டுக்கா ஒரே இதில் வரும். இன்னும் கொஞ்சம் ஆழமாக பறிக்கணுமோ என்னமோ தெரியல. வேறு உள்ளே போகணும். வேறு ஃபுல்லாக ஓரளவுக்கு உள்ளே போனதான். நான் தோட்டத்து கலையா ஆயிட்டேனே. ஆமாங்க, இப்போ 2 நாள் கடைக்கு பக்கம் நான் போகல. செட்டியாருங்க வந்து தோட்டத்து கலையெல்லாம் ஆகிட்டோம். அப்படிதான் ஆயிடுச்சு. நெசவு நெய்த ஆளுங்க வந்து இப்போ தேவாங்க செட்டியார் வந்து தோட்டத்து கலையெல்லாம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்தால் தான் நாங்கள் செடியில் வந்து பறிச்சு போடுவோம். தோட்டத்தில் வந்து வைக்கலாமா? நல்லா வரும் சாமி. நல்லா வர வேண்டும் கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன்னா
நாற்றுங்கிறது வந்து இது வந்து நாற்று தானே, இது பப்பாளி நாற்று தானே, நாத்துங்க. நாற்று. ஆசையில் பத்து கட்டி நாத்து ஒன்று நட்டு வச்சேன்னா பூவாயி நானா பாடலையே நீதான் பாட வச்ச நானா பாடலையே நீதான் பாட வச்ச. இப்போ நாற்று வைக்கிறதுக்கு கழுப்பு தெரியாமல் இருக்கிறத பாடுறாங்களா, அந்த மாதிரி பாடிட்டு இருக்கிறாங்க. குரல் வளர்னா குரல் வள எனக்கு வர வேற மாதிரிங்க, தாறு மாதிரி தக்காளி எனக்கு வர குரல் இதுதான், நான் பாடுறேன். செடி அழுதுட்டு போகுது கொஞ்சம் வந்து. இதெல்லாம் அழுகாது சரியா. பாட்டு பாடி அழுப்பு தெரியாமல் பாட்டு பாடினா செடியை ஒரு எனக்கு வாரம் டயர்டு கிடைக்கூடாதுன்ட்டு நான் வச்சிட்டு இருக்கேன். நீ வச்சு பாடிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நாற்று நடும்போது ஆளுக்கு ஆளுக்கு ஒரு ராகம் பாடி தான் நாற்று நடுறாங்க. தென் அப்படியே பிரிஞ்சிட்டு வருது. கல் வச்சு முட்டு கொடுக்கணுமா, இல்லை ஒரு கவர் போட்டு கட்டிடலாமா? இந்த புல்ல இருக்கு பார்த்தீங்களா, புல் வச்சு கட்டி நல்ல மேலே குட்டு போட்டுருங்க. இது கல் வச்சு முட்டு கொடுக்க மாட்டேங்குதா இதுக்கு? இல்லை புல்ல போட்டு. ஆமாங்க பாருங்க, வச்சு லிமிட் பண்ணாதுயா. நேற்று தான் வந்து கல் வச்சு லிமிட் சொன்ன முட்டு கொடுத்தேன், நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுச்சு. இது தட்டி கட்டி வச்சுருந்தோம், ஸ்ட்ராங்காக கல் வச்சு முட்டு கொடுத்து அடித்து சமட்டி வச்சு அடித்த மாதிரி அடித்து உள்ள ஃபுல்லாக இறக்கிட்டேன். உள்ள சமட்டி வச்சு அடித்து அப்படியே பந்தல் ஜம்முன்னு இருங்க பார்க்குறேன். வேணுமா? நல்லா தண்ணி ஊற்றணுங்க. முதல்ல தண்ணி ஊற்றினா இடமே இல்லை போங்க. எங்கே இடமும் இருக்குது, எல்லா செடியும் வச்சாச்சு. சொன்ன மாதிரி கல் வச்சு முட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. சொன்னேன்ல நான் பண்ணிட்டேனே. கல் நான் சும்மா வாயில் தான் சொன்னேன். கல் வச்சு முட்டு கொடுத்துருக்குறாங்க. கல் வச்சு கடப்பாரி வச்சு பறித்து ஒரு சைடில் ஒரு அடிக்கலாமா? வேண்டாம், போதும். இங்கே பாருங்க அடிக்கலாம் இப்போ. ஓகே வேண்டாம் வேண்டாம் இல்லை இருங்க, நீங்கள் கொஞ்சம் கேமராவை நவுத்துங்க பாருங்க. கல் வச்சு செடி நேராக போகுது பாருங்க. அப்படிதான் போகுது பார்த்தீங்களா, நேரம் நின்றுச்சு. இந்த பக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்க. இதெல்லாம் காமெடியாக போயிட்டு இருக்குது. பாட்டு பாட்டுனே அழுதுருச்சு. சரி பார்த்தீங்களா, நேராக வந்துருச்சு. பாட்டு பாடி அழுது. இன்னும் வேண்டாம், கை வைக்க வேண்டாம், மேலே மட்டும் மண்ணு போட்டுருங்க. பாட்டு பாடி செடி சாஞ்சிட்டு நிற்க மாட்டேன்னு அடம் பிடிக்குது. செடியெல்லாம் கம்முன்னு தான் நிற்குது. இல்லை அடம் பிடிக்குது. பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன். அந்த மாதிரி கோணையா அது பிறந்த வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வந்திருக்குது. இது எங்கள் அக்கா வீட்டிலேருந்து தங்கச்சி வீட்டுக்கு வந்துருக்குது. எனக்கு என் அக்கா வீட்டிலேருந்து எனக்கு கொடுத்துருக்கான். அங்கேருந்து இங்கே வந்துருக்குது. கொண்டு போய் தங்கச்சி வைக்கிட்டு அப்படின்ட்டு அங்கேருந்து தான் சொல்லுதேன் கொடுத்துட்டான். அவங்க வீட்டில் நிறையா செடி வருதுங்க. அதை சரி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் போனால் பிடுங்கிட்டு வந்துடுவேன். அவங்க எங்கே என்ன செடி இருந்தாலும் சரி எடுத்து வந்துடுவேன். ஆமாம், நெல்லிக்காய் மரமே இருக்குது. வேண்டாம், அது மரமான இங்கே தோண்டி எடுக்க முடியாது. நெல்லிக்காய் அப்புறம் இது பாதாம் மரம் இருக்குது. அதெல்லாம் வந்து வேறு பயங்கரமாக பிடிக்கும். அதெல்லாம் ஜேசிபி போட்டு தான் பறிக்கணும். ஆமாம், இல்லை பயங்கரமாக அதெல்லாம் வேறு இருக்குது. இந்த வாழை இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, இது கூட ஓரளவு தோண்டி எடுத்துடலாம். அப்புறம் பப்பாளி வந்து அவ குறிப்பிட்ட இதுதான். அப்படியே நம்ம அந்த மாதிரி சைடு தான். இந்த மாமரம் இந்த மாதிரி வச்சோம்னா எங்களுக்கு காம்பவுண்டுக்கு பாதிப்பாகாமல் ஒன்றும் இல்லை. துளசி வைக்கிறோம், துளசி வச்சுட்டு வேறு எடுக்க முடியாமல் நான் திணறிட்டேன். பாருங்க, பேர்ந்து கல்லுகளில் பேர்ந்தெடுத்து துளசி வச்சுட்டு வேறு 2 மணத்துக்கு போக மாட்டேங்குது. கடப்பாதி போயிட்டு பறித்து என்னால் முடியல. பேர்த்தெடுத்து அது காஞ்சிருச்சு. இன்னும் துளசியே அந்த அளவுக்கு இருக்குது. கத்திரிக்காய் செடியெல்லாம் வருமா நிறைய வந்து. சரி, பப்பாளி நட்டை வச்சாச்சு. அடுத்தது வேறு பார்க்கலாம். வாங்க, கற்றாழை அடுத்தது. நெக்ஸ்ட் வரவு வந்து கற்றாழை. சட்டி பானையெல்லாம் கழுவியாச்சு. இன்னைக்கு என்ன குழம்பு? தட்டைக்கொட்டை. பார்த்தீங்களா, சட்டி பானை. இதுதான் எங்கள் வீட்டு சட்டி பானை. எல்லா வீட்லையும் சட்டி பானை இருக்குது. என்ன நாங்கள் ஒன்றும் என்ன பக்காட்டிய செட்டெல்லாம் கிடையாது. கொஞ்சம் சட்டி பானை எல்லா வீட்டிலும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஏங்க அதான் சொல்கிறேன், இந்த சட்டி பானைக்கு நான் டீசென்ட் பாட்டுக்க முடியுமா? பக்கா டீசென்ட்டுன்னு
வட்டலில் தான் சாப்பிட முடியும். என்ன ம் நான் டீசென்ட்டு வட்டல் இல்லாமல் கையிலே சாப்பிட முடியுமா? ஸ்பூனில் சாப்பிடலாம். ஸ்பூனில் டீசெண்டாக சாப்பிடுங்க. ஸ்பூனில் சாப்பிடாது, எதில் பண்ணணும்? சட்டியில் தான் பண்ணணும். கல் இருக்க மாட்டிருக்குது. அப்படியே வந்துடும், மேலேருந்து விழுந்துருமா? ஏங்க உழுகும் மேலேருந்து வந்து. இது 2வது செடி. இது 2வது செடி. சோத்து கற்றாழை. கற்றாழைங்க. இது வந்து நல்லா வரணும் சாமி. வரும் நல்லா வரும். துளசியில் நிறைய வந்துருக்குது. தண்ணி அந்த அளவுக்கு ஊற்றணுங்க. தண்ணி ஊற்றினாலும் மருதாணி வரலையா? காஞ்சே போச்சு. வருங்கிறீங்களே, மழை தான் வரும். மருதாணி கூட இங்கேருந்து எடுத்துட்டு வந்துருக்கலாமே. மழை தான் வரும். மருதாணி கூட எடுத்துட்டு வந்துருக்கலாம்ல. மருதாணியா? இன்னொரு தடவை போகும்போது எடுத்துக்கலாம். ஒரே முட்டை எடுக்கக்கூடாது. மருதாணி நாற்று கூட இல்லை, எடுத்து வந்தா இது ஒரு செடி வச்சா பல செடி ஆயிருங்க. இது மருதாணி நாற்று வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். வந்து எல்லா பக்கம் வருது. அவ்வளோதான், வச்சாச்சு. தை பண்டிகை இன்னொரு டைம் போட மருதாணி செடி, இன்னும் வேறு என்ன செடி எடுத்து வரேன். போதுமல்ல, வச்சாச்சு. ஒரு நாற்று கேட்க போனோம்னா ஒரு நாற்று வரும் 100 ரூபா. அவ்வளோதான். என்ன எந்த நாற்றாலும் வந்து 100 ரூபா. நாற்று வந்து எந்த நாற்று ஒன்று துளசி நாற்றுன்னு கேட்டால் அது 100 ரூபா. நீங்கள் அப்படி இருக்குங்க இப்படி இருக்குங்க அவன் அப்படி இப்படி பிட்டை போட்டு நம்ம தலையில் கட்டி விட்டுறான். அப்போ பில்லு போடும்போது 400 ரூபா 500 ரூபா. 4 நாற்று. எந்த செடி வைக்கலாம் பாருங்க, என்ன கற்பூரவள்ளி இருக்குது. கற்பூரவள்ளி இந்த நேரம் வைங்க. கற்பூரவள்ளி இந்த நேரம் வைங்க. வைக்கலாமா? இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு செடி வைக்கும்போது பார்க்கலாம் நண்பர்களே. இப்போ கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணி விட்ற பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். கற்பூரவள்ளி ஏற்றாமல் இருக்காது.